மது நம்ம ரொம்ப சாதாரணமா நிறைய பேருக்கு நம்ம யோசிப்போம். சினிமால புகைப்பிடித்தனால் புற்றுநோய் வரும் போடுவான். புகைப்பிடிக்க ஒரு ஹீரோ புகைப்பிடிச்சுட்டா டக்குன்னு கீழே ஒரு எழுத்து வரும், புகைப்பிடிக்காதீங்க, புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், உயிரை கொல்லும்னு. அதுக்கு அடுத்த வரி என்ன வரும் தெரியுமா? மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானது. ஏன் மது இருந்தா செத்து போக மாட்டாங்களா? மது அருந்துதலும் தீங்கானது, உன் உயிரை கொல்லும், ஏன் எழுதக்கூடாது? எழுத விட மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாபெரும் வர்த்தகம் எழுத விடாது நண்பர்களே. ஆனால் எப்படி எந்த அளவுக்கு புகை நிக்கோட்டின், புகையில இருக்கக்கூடிய நிக்கோட்டின்ங்கிறது கிளாஸ் 1 கார்சினோஜன், WHO சொல்லக்கூடிய, உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய கார்சினோஜன் புகை. அந்த WHO சொல்லக்கூடிய முதல் விஷயம். அதே இடத்துல அந்த கிளாஸ் 1 கார்சினோஜன்ல தான் எத்தனாலும் இருக்கு. அதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறதோ அதே வாய்ப்பு மதுவுக்கும் இருக்கிறது. நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பின்னாடி எனக்கோ ஒரு நாள் தானே எடுக்கிறோம், எனக்கோ ஒரு நாள் நான் மது எடுத்தா வந்துருமான்னு. இப்ப சமீபத்தில் ஒரு ஆய்வு கட்டுரை வந்திருக்கு. அந்த ஆய்வு கட்டுரையினுடைய தலைப்பே ரொம்ப பயமா இருக்கும். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? Your problem starts with the first drop of alcohol. நீ எவ்வளவு குடிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. உன்னுடைய மரபணுல, உன்னுடைய ஈரலினுடைய விலங்குகள்ல ஒருவேளை புற்றுநோய் வருவதற்கான சாத்தியங்கள் இருந்தால், சாத்தியம் இருக்கா இல்லையான்னு எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த மருத்துவராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஜோசியராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை உன்னுடைய உடலின் விலங்குகளில் அப்படியான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உன்னுடைய புற்றுநோய்க்கான காரணி முதல் துளியிலேயே தொடங்குங்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி நாங்கெல்லாம் 15% ஆல்கஹால் தான் சாப்பிடுறோம், நாங்கெல்லாம் பெரிய 40% ஆல்கஹால் சாப்பிடல, நான்லாம் ஃபாரின் ட்ரிங்க் கொஞ்சமா குடிக்கிறேன், நான்லாம் சோசியல் ட்ரிங்கர், இந்த பேச்செல்லாம் தூக்கி ஊத்தி போடுங்க. மது வேண்டாம் நண்பர்களே, ஒருபோதும் நமக்கு மது வேண்டாம். அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்லியாச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கள்ளுண்ணாமையை பற்றி பேசிவிட்டோம். மறுபடி அதெல்லாம் கொஞ்சமா குடிச்சா சொல்லுவோம். டாக்டர், அந்த ஒரு டாக்டர் சொன்னாருங்க, கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுமாமேன்னு. அந்த டாக்டருக்கு எவனா ஊத்தி கொடுத்துருப்பான். எந்த மருத்துவத்திலும் மது பாதுகாப்பானது என்று எந்த பேப்பரும் பப்ளிஷ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த ஆல்கஹால், the problem starts from the first drop of alcohol னு சொன்னது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல் சமீபத்தில் வந்த ஒரு பெரிய மருத்துவ பத்திரிகை தான். பல ஆய்வுகள் கோஹார்ட் ஸ்டடிமாங்க. கோஹார்ட் ஸ்டடிங்கிறது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் என்ன வகை மது இருந்துகிறார்கள், மதுவோடு சேர்த்து என்ன உணவு எடுத்துக்கொள்றாங்க, யார் எடுக்கிறாங்க, எந்த சீதோஷம் எடுக்கிறாங்க, இவங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி திரும்பவும் சொல்லிவிட்டார்கள். உன்னுடைய உடல் வாகிக்கு, உன்னுடைய மரபணுவுக்கு மதுவினால் புற்று வருவதற்கான சாத்தியம் இருந்தால் கண்டிப்பா ஈரல் புற்றுநோய் வரும் என்று. நண்பர்களே, மது ஒருபோதும் நமக்கானதல்ல. பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா நான் கல்லூரியில் படிச்சு நான் பிராக்டிஸ் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாம் யாராவது ஒரு பேஷண்ட்ஸ் 2 பேர் வராங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னு வைங்க, மருந்து பார்ப்போம், நம்ம எல்லாம் எழுதி கொடுத்தோடனே 2 பேரும் வெளியே போயிருவாங்க. போன அப்புறம் அந்த வீட்டுக்காரர் மட்டும் வருவாரு. சார், நான் நைட்ல லைட்டா எப்பவாவது எடுக்கிற பழக்கம் உண்டு, நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ எழுதியிருக்கீங்க, ராத்திரி உணவுக்கு பின்னு வேற எழுதியிருக்கீங்க, நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வேலை செய்யறதும் செய்யாம போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சந்தேகம் கேட்பாரு. ஏன்னா அவ இருக்காளே, நான் அவட்ட முன்னாடி சொல்லல. மனைவி மீது அச்சத்தோடு அவர்கள் அப்படி தனியா கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா? மனைவி சொல்றாங்க, சார் ஒரு சோசியல் ட்ரிங்கர் சார், எங்கேயாவது பார்ட்டிக்கு போனா, பிசினஸ்க்கு போனா வேதனையாக இருக்கிறது. எந்த பிசினஸ்லயாவது நீ கொஞ்சம் ஆல்கஹால் குடிச்சா 10% டிஸ்கவுண்ட் சொல்றானா? ஆனால் நம் சமூகம் மெல்ல மாறுகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக மாறுகிறது. வேண்டாம் நண்பர்களே, நமக்கு வேண்டாம். இது உங்கள் நலம் கருதி